நர்வ் சிஸ்டம் வீக்னஸ் ஆயிடுச்சு. ஹார்ட்ல வந்து பிளாக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து காலில் வந்து டயபெட்டிக் வூண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கிட்னி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ ரொம்ப வீக்கான கண்டிஷன்ல இருந்தாரு. ஆல் ஆஃப் சடன் எல்லா மெடிசனும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேடம் ஸ்டெப்பாக நம்ம கொடுக்கலாம், அவரோட உடம்பு இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைல்டு டோசேஜாக ஆரம்பிச்சு இந்த 2 monthsல ஸ்டெப்பாக கொண்டு வந்து இப்போ வந்து மார்னிங் வந்துட்டு என்டயா எடுத்துப்பாரு, என் ஹெல்த் எடுத்துப்பாரு, இம்யூன் அது ஆயுஷ் இம்யூன் அதை எடுத்துப்பாரு. மதியானம் வந்துட்டு N369 ஆயுஷ் விவா எடுத்துப்பாரு. நைட் வந்துட்டு என்ட்ரீனல் இவருக்கு தூக்கம் வராது நைட்ல, அதனால ஆயுஷ் பிரெயின் எடுத்துக்கிறாரு. என் கால்சியம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுனால கொஞ்சம் கால்சியமும் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என் கால் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்டெப்பாக கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக இவரோட யூரியா கிரியாட்டினெல்லாம் ரொம்ப ஹை லெவலில் இருந்தது. இப்போ டயாலிசிஸும் பண்ணிட்டு இதுவும் எல்லாமே எடுத்துக்கும் போது, இதுக்கு முன்னாடி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருந்தாரு, யூரியா கிரியாட்டின் லெவல் அப்படியே இருந்தது, ஸ்டாண்டர்டாக 6 to 7 இருப்பாரு. யூரியா வந்துட்டு 100 to 120 இருந்தது. இப்போ வந்து சேம் டயாலிசிஸ் தான் போயிட்டு இருக்கு. இந்த மெடிசன்ஸ் தான் கம்ப்ளீட்டாக 3 நேரமும் எடுத்துக்கிறாரு. அப்போ வந்துட்டு இவரோட லாஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டு 1 week பிஃபோர் எடுத்த ரிப்போர்ட்ல வந்து 4 point something தான் கிரியாட்டின் இருக்கு. பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் அதே ஸ்டாண்டர்டாக இருக்குது. கொஞ்சமாக அது ரெடி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெடிசன் இவரோட பாடி அக்செப்ட் பண்ணிட்டு எங்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயம். மேலே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவாரு அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஹோப் இருக்குது.